சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ல 200 படங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல 20 படங்கள் தான் விமர்சன ரீதியாவும் வசூல் ரீதியாவும் ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். ஃபைன், என்னதான் ஓடிடி தளங்கள் வந்தாலும் கையிலேயே நமக்கு மொபைல்லேயே படங்கள் பார்க்க முடிஞ்சாலும் சினிமாக்குன்னு இருக்கிற ஒரு கிரேஸ் என்னைக்குமே குறையாது இல்லைங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு பாப்கார்னுக்காகவாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்டுக்காகவாவது இங்க நிறைய சினிமா லவர்ஸ் இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியலனாலும் வீக்கெண்ட் ஆனா இல்ல அந்த தீபாவளி ஆனா இல்ல ஏதாவது ஒரு அக்கேஷன் வந்தாலே என்ன படம் வந்திருக்கு அதை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இங்க இருக்கிற மக்களுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் என்னதான் ஓடிடி தளங்கள் வந்தாலுமே இந்த சினிமாக்கு அப்படின்னு ஒரு கண்டிப்பா ஒரு கூட்டம் இருக்கு. நம்ம அதுல எல்லாருமே இப்போ வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபைன், இப்போ 2024ல வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் என்னென்ன படங்கள் என்னென்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். 10வது இடத்துல பிடிச்சிருக்கிற படம் கேப்டன் மில்லர். இந்த படம் சத்யஜோதி பிலிம்ஸ்ல தியாகராஜன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் அவர்கள் இயக்கியிருக்காரு. முக்கியமா தனுஷ் அவர்களும் பிரியங்கா மோகன் அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது ஆங்கிலேயர் காலத்துல ஒரு வரலாற்று மிக்க அந்த படத்தோட கனெக்ட் பண்ற மாதிரி அங்க அந்த காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றதான் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. தனுஷ் மேல என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரோட படங்கள் வரும்போது மக்களுக்கிட்டேந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு கிரியேட் ஆயிடுதுங்க. அவருக்கான ஒரு ரசிகர்கள், அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ், இவரோட படம் வந்தா கண்டிப்பா அதை ஹைலைட் பண்றதுக்கும் இல்ல சமூக வலைதளங்கள்ல அதை பெருசா பேசுறதுக்கும் அதை எடுத்து போடுறதுக்குமே ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கோல. ஏன்னா தனுஷ் அவர்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ தனுஷ் மற்றும் பிரியங்கா மோகன் அவங்கள பத்தி சொல்லும் போது அவங்க ஒரு சப்ளியான ஒரு சப்பி பப்பி அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஹீரோயின். அவங்களுக்கும் ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இங்க இருக்கு. அவங்க சிரிச்சு அவங்க எவ்வளவு ஒரு அழகான ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்னா எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணிப்போம்ல. இவங்க ரெண்டு பேரோட ஒரு காம்பினேஷன்ல வந்த படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படம் 10வது இடத்துல இருக்கு. இதோட வசூல் என்னன்னு பாத்தீங்கன்னா 78 கோடி. 78 கோடி இருக்கிறதே 10வது இடமா அப்படின்னு நீங்க கேட்கும்போது அப்போ முதல் இடத்துல வந்த படம் எவ்வளவு கோடி வசூலா இருக்கும் அப்படின்றத கீப் கெஸ்ஸிங். அடுத்து 9வது இடத்துல அயலான் படம் தான் இருக்கு. இது 81 கோடி வசூலா இருக்குங்க. இது ஏஜிஎம் ஸ்டுடியோஸ் மற்றும் 24 ஸ்டுடியோஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத் சிங், யோகி பாபு, ஏஆர் ரகுமான் முக்கியமா அவர்கள் இந்த படத்தை மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்தாலுமே ஏஆர் ரகுமான் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்களோட காம்பினேஷன்ல இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 5 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப ஒரு டிராபேக் இருக்குமே. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே மாதிரி ஒரு ஜானர்ல இப்ப அந்த படம் எடுத்தா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது மேட்ச் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு இருந்தாலுமே ஆனா அயலான் படம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. 81 கோடி வசூலா இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர் எந்த மாதிரியான ஒரு பொசிஷன், எந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். எந்த மாதிரியான ஒரு ரோலை கொடுத்தாலும் சும்மா அசால்ட்டா இப்ப நடிக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை பார்க்கிறோம் இல்லையா. ரகுல் பிரீத் சிங் அவருக்கு ஈக்குவலா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஃபேவரட்டான ஒரு காமெடி ஆக்டர்ஸ் யோகி பாபு இவரெல்லாம் இந்த படத்துல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அயலான் படம் அந்த ரோபோ வச்சு அவங்க ரொம்ப அழகா அந்த கதையை நகர்த்திருப்பாங்க. அதுக்கு யார் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அயலான் படத்துல நமக்கே தெரியும் சித்தார்த் அவர்கள், ஹீரோ சித்தார்த் அவர்கள் தான் அந்த படத்துக்கான ஒரு வாய்ஸும் அந்த ரோபோக்கான ஒரு வாய்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஒரு கலவையில 5 வருஷம் கழிச்சு டிலே ஆனாலுமே இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு குறையவே இல்லை. அதனாலதான் அது 2024ல வசூல் ரீதியாவும் விமர்சன ரீதியாவும் 9வது இடத்துல பிடிச்சு 81 கோடி வசூலா இருக்கு. அடுத்ததா 8வது இடத்துல அரண்மனை 4. இந்த படம் என்னங்க பேய் படம்னா 1, 2, 3 அப்படின்னு ஜானர்ஸ் போய்கிட்டே இருக்குமா, ஒவ்வொரு பாகம் வந்துகிட்டே இருக்குமா. நம்ம மற்ற எல்லா படங்களுமே முதல் பார்ட் வந்தாலே 2வது பார்ட்டுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்காது. அந்த அளவுக்கு எந்த படங்களும் விமர்சன ரீதியாகவும் சரி இல்ல வசூல் ரீதியாகவும் சரி பெரிய அளவில் ஹிட் ஆகலாம். அதையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனா அதையும் தாண்டி அரண்மனை 1 இல்லைங்க, 2 இல்லை, 3 இல்லை, அரண்மனை 4 இப்போது 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. எவ்வளவு கோடி வசூலா இருக்குன்னா 100 கோடி வசூல்
வசூலாயிருக்கு. இந்த படம் வந்து சுந்தர் சி அவரை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து யோகி பாபு, ராஷி கண்ணா இவங்க எல்லாருமே இந்த படத்துல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தமன்னா முக்கியமா அந்த தமன்னா அந்த குழந்தைங்களோட இருக்கிற அந்த பாண்டிங், அந்த பாட்டு சாங்கு எந்த அளவுக்கு வந்து மனசை டச் பண்ணிட்டு, அது எந்த அளவுக்கு வந்து ஒரு வசூல் அதுக்கே வந்து வசூல் ரீதியா வந்து கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம்ல. ஏன்னா தமன்னாவோட அந்த கிளைமேக்ஸ் சாங்கு, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங்கு, அந்த எமோஷனலா அந்த கொண்டு வந்த ஒரு சீன்ஸ் என்ன இருந்தாலும் அந்த பேய்களுக்கான கதைன்னு வரும்போது யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காதுங்க. இந்த அளவுக்கு போய் மக்கள் போய் பார்ப்பாங்களா? ஒரு பாகம் 1னா ஓகேங்க, பாகம் 2னா ஓகே. அரண்மனை 4 வரைக்கும் இதே மாதிரியான ஒரு பேய் கான்செப்ட் வச்சு ஒரு படம் கண்டிப்பா வசூல் ரீதியா அது கொடுத்திருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சுந்தர் சி அவர்களை பாராட்டி தான் ஆகணும். அரண்மனை 4 வந்து 8வது பிளேஸ்ல இருக்கு, 100 கோடி வசூலாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம அரண்மனை 1ல யார் யார் நடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும். அரண்மனை 2ல ஏன்னா இந்த அரண்மனை 1, 2ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். சந்தானம் அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க, அப்புறம் சூரிய அவர்கள் நடிச்சு கொடுத்திருக்காங்க, மனோபாலா அவர்கள் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு விதமுமே வந்து வசூல் ரீதியாவும் அரண்மனை நம்மளை எந்த ஒரு விதத்திலுமே டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. அதே மாதிரி தான் அரண்மனை 4 நம்மளை வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாம ஹிப்ஹாப் தமிழா அவரோட மியூசிக்கோட இந்த படங்கள் வந்து உண்மையாவே எல்லா பாகங்களும் நல்லாவே வந்து கொடுத்திருக்காங்க. 8வது இடத்துல 100 கோடி வசூலோட அரண்மனை 4 பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததா 7வது இடத்துல லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன கங்குவா படம் தான் வந்து 7வது இடத்துல பிடிச்சிருக்கு. கங்குவா படத்துக்கும் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. இதனால கங்குவா படமும் வேட்டையன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆகும்போது இல்லைங்க வேட்டையனுக்கு ஈக்குவலா நமக்கு தியேட்டர்ஸ் கிடைக்குமா, நாங்க 1 மாசம் கழிச்சே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு தான் வந்து கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க நமக்கு தெரியும். சூர்யா சார் அவர்களுக்கு ஆல்ரெடி வந்து இங்க நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அவருக்குனே வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், தனி ஒரு ஜானர் இருக்கும். இந்த படத்துலயும் வந்து யோகி பாபு, ரெடிங் கிங்ஸ்லி, அது மட்டும் இல்லாம திஷா பதானி, அப்புறம் சன்னி தியோல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கள் இந்த படத்துல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து நமக்கே தெரியும் எவ்வளோ வந்து ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம விமர்சன ரீதியாகவும் பல வந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனமும் இருந்தது, பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருந்தது. பட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் என்னைக்குமே அது கொடுத்ததுனால தான் 7வது இடத்துல 105 கோடி வசூலோட கங்குவா படம் இருக்கு. சூர்யா அவர்களுக்கு நமக்கே தெரியும் அவர் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காரு, என்னென்ன படங்கள், அவரை மாதிரி வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர் நம்ம பார்த்ததே கிடையாது. என்ன கொடுத்தாலுமே அதுக்கான ஒரு தனி ஒரு ஸ்டைலோட, ஒரு தனி மாஸோட அவர் உள்ள கலை இறங்கி அந்த கொடுத்த ஒரு கேரக்டரை, கொடுத்த ஒரு பொறுப்பை வந்து அவர் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவாரு. அந்த விதத்துல சூர்யா சார் கங்குவா படத்துல ரொம்ப அழகா வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. அதனாலதான் 105 கோடியோட அந்த படம் வசூலாகி 7வது இடத்துல பொசிஷன்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. நமக்கே தெரியும் யோகி பாபு அவர்கள், சூர்யா அவர்கள் அந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு. அது மட்டும் இல்லாம எல்லா படத்துலயும் நம்ம யோகி பாபு பேர் அவரை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம்ல. ஹீரோக்கு ஈக்குவலா யோகி பாபு அவர்களும் எல்லா படத்துலயும் வந்து கண்டிப்பா கமிட் ஆகி பண்ணிட்டு தாங்க இருக்காரு. சோ 7வது இடத்துல இப்ப நாம பார்த்த படம் வந்து கங்குவா. அடுத்ததா 6வது இடத்துல இந்தியன் 2 படம். இந்தியன் 2 படம் இங்க எல்லாருக்குமே தெரியும். 28 வருஷம் கழிச்சு சங்கர் டைரக்டர் அவர்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இந்த படத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. நமக்குமே அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஏன்னா இந்தியன் 1 வந்து 28 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லலாமா, ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாமா. எஸ், அந்த அளவுக்கு அது ஒரு கிரியேட் ஆச்சு. இந்தியன் தாத்தா அப்படின்னாலே அவ்வளவு வந்து ஒரு ஃபேமஸுங்க. எல்லாருமே அந்த ஒரு காலகட்டத்தில் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரியான ஒரு கையெல்லாம் வச்சுட்டு எல்லாருமே இந்தியன் தாத்தா மாதிரிலாம் ஒரு பிளே பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு அது தெரியும்ல. ஸோ இந்தியன் 2 எந்த அளவுக்கு வந்து ஒரு வசூல் ரீதியாகவும் சங்கர் அவர்கள் வந்து எதிர்பார்த்தாரு ஒரு டைரக்டர். இந்த படத்துல நமக்கே தெரியும் 28 வருஷம் கழிச்சு இந்த படம் வந்ததுனால அதுக்கும் விமர்சன ரீதியா எவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தாலுமே இந்த படமுமே 150 கோடி கிட்ட கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி சித்தார்த் அவர்கள், பிரியா பவானி சங்கர் அவர்கள், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த படத்துல வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா கூட நடிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த கதாபாத்திரத்துல வந்து நடிச்சது வந்து நமக்கு தெரியும் கமல்ஹாசன் சார் அவர்கள். அவருக்கு வந்து நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கமல் சார் இந்தியன் படத்துல எப்படி வந்து வந்தாரு, அதே மாதிரி ஒரு வெளிநாட்டுல போயிட்டு அங்கேருந்து ஒரு திருப்பியும் வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத 24 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட படம் அப்ப பெருசா பேசப்பட்டிருக்குமோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு விமர்சனமும் இருந்தது. ப்ராபப்ளி
28 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி அதை மேட்சப் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் அது கொஞ்சம் வந்து ஒரு பொசிஷன் வந்து டவுன் ஆச்சோ அப்படின்னு நிறைய பேருக்கு இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா கூட இருக்குங்க. ஸோ அந்த விதத்துல பார்த்தா இந்தியன் 2 படம் 6வது இடம் பிளேஸ் ஆயிருக்கு. பிளஸ் ஒரு 150 கோடி கிட்ட வசூலாயிருக்கு. எல்லாருமே அந்த படத்தை பத்தி விமர்சனம் சொன்னாலுமே 150 கோடி கிட்ட அது வசூலாயிருக்கு அப்படின்னா மக்கள் கிட்ட ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல. எஸ், கரெக்ட். அடுத்ததா 5வது பிளேஸ்ல வந்து ராயன் படம் தாங்க. நான் தான் சொன்னேனே, தனுஷ் அவர்கள் மேல எந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்தாலும் வருஷத்துக்கு அவர் ஒரு 2 படமாவது கொடுத்து மக்கள் அவரோட ரசிகர்களையும் மக்களையும் வந்து அவர் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாருங்க. அவருக்கான ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அவரோட நடிப்புக்கும் சரி, ஒரு 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 டயலாக்லாம் கூட சொல்வாரு, என்னெல்லாம் பார்த்தா இல்லைங்க, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற டயலாக்லாம் கூட எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்குன்றதை நம்மளும் பார்த்துட்டு தானேங்க வந்திருக்கோம். ஸோ தனுஷ் அவர்களுக்குனே ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி ஜானர், என்னப்பா இந்த பையன்லாம் ஹீரோவா அப்படின்னு பேசப்பட்ட அவருக்கு பாலிவுட்லயும் சரி ஹாலிவுட்லயும் சரி அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை கொடுத்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து ஒரு ஹிட் கொடுத்துட்டு தானே வந்துட்டு இருக்காரு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? எஸ், அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து கேப்டன் மில்லர் படமும் அவரோட இந்த டாப் 10 வரிசையில இருந்தது. அதே மாதிரி 5வது பொசிஷன்லயும் ராயன் படம் இருக்கு. இது ஒரு அண்ணா தம்பி அந்தக்குள்ள பாண்டிங். இதுல வந்து துஷாரா, அப்புறம் வந்து சந்தீப் கிஷன், அது மட்டும் இல்லாம காளிதாஸ் ஜெயராம் அவரும் வந்து இந்த படத்துல ஒரு மேஜரா ஒரு பிளே பண்ணியிருக்காரு. இதையும் தாண்டி ஏஆர் ரகுமான் உசுரே நீதானே, ஏதோ என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு வசூல் ரீதியா வந்து அந்த பாட்டு இப்போ வரைக்கும் ஹிட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் சரி, இல்ல வந்து அந்த மியூசிக் ஆகட்டும் சரி, கேப்டன் மில்லர் மாதிரியே வந்து ராயன் படத்துல ஏதாவது ஒரு பாட்டே ஹிட் ஆயிடுங்க நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சா. அதே மாதிரி தான் இந்த இதுலயும் வந்து உசுரே நீதானே, ஒரு சின்ன குழந்தை அதை எப்படி ரசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல அது எவ்வளவு வந்து ஒரு வைரல் ஆச்சு அப்படின்றத நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், 156 கோடி அந்த வசூலோட 5வது பொசிஷன் இந்த 2024ல ராயன் படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையாவே வசூல் ரீதியாவும் விமர்சன ரீதியாவும் அப்ப இது ஒரு நல்ல படம் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க தோணுதில்லை. ஏன்னா இந்த படத்துக்கும் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் இருந்ததுன்னா, எதுக்காக இந்த அண்ணா தம்பி இந்த ஒரு பாண்டிங்கை இப்படி சொல்லியிருக்கீங்க, வேற மாதிரி சொல்லியிருக்கலாமே, எதுக்குதான் இவர் வந்து இந்த வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. யூஸ்வலாகவே வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு வயலன்ஸ் மூவிஸ் அப்படின்னா அதுக்கான ஒரு காரணங்கள் இருக்கும். எதுக்காக அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, எதுக்காக இந்த வயலன்ஸ் இருக்கணும். பட் இந்த படத்தில் அதை ப்ராப்பராக அதை டெலிவரி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விமர்சனங்கள் இருந்தது. ஸோ ராயன் படம் 5வது பொசிஷனில் 156 கோடி வசூலில் இருக்கு. அடுத்ததா 4th பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னா மகாராஜா படங்க. இது 170 கோடி இந்த படம் வந்து வசூல் ரீதியா வந்து சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகாராஜா படம் இப்பவே நமக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் அதிகமா பெண் பாலியல் வன்கொடுமைகள், இந்த அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து எந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் இந்த ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத இந்த படத்துல, அதுவும் நிதிலன் சுவாமிநாதன் அவரோட இயக்கத்துல விஜய் சேதுபதி நமக்கு சொல்லவே வேண்டாம். விஜய் சேதுபதி அவர்களுக்குன்னு ஒரு தனி ஜானர் இருக்கும். அவர் வந்து நின்றாலே சரிங்க, அவர் பேசுற அந்த டயலாக் டெலிவரியுமே சரிங்க, அதாவது என்ன சொல்றது, ஒரு லேமன் அவருக்கு கூட புரியுற மாதிரி தான் வந்து அவரோட பேசுற ஸ்டைலும் சரி, அவர் சொல்ற விதமும் சரி, அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்ச இந்த படம் வந்து 170 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியுமான்றது எனக்கு தெரியல. இந்த படத்தை சைனால போட்டு காமிச்சிருக்காங்க, இந்த மகாராஜா படத்தை. அப்போ அந்த மக்களோட ரியாக்ஷனை வந்து லைவா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பாதி பேர் வந்து கண்ணை மூடிட்டாங்களாம். ஐயோ, இதை என்னால் பார்க்க முடியலையே, இது என்னங்க இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கண்ணை மூடிட்டாங்களாம். ஏன்னா அவங்களால வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமைகளை அப்படி வந்து ஒரு டைரக்டா ஒரு ராவா இந்த மாதிரியான ஒரு மூவியை எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காமிக்கும் போது மக்கள் மனசு அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்றத அதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. எங்க சைனாலேயே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே வந்து ஒரு நல்ல வசூல் ரீதியா கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்தியாவில் இந்த 2024ல இருக்கிற இந்த டாப் 20 படத்தை பேசுறோம், தமிழ் படத்தை பேசுறோம். அப்போ வந்து பார்த்தா 170 கோடி வசூல்ல டாப் 4ல மகாராஜா அந்த ஒரு படம் வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுக்குமே ஒரு தனி ஜானர், ஒரு தனி ஸ்டைல், ஒரு தனி ஆக்டிங் விஷயம் அப்படின்றத அவருக்கும் வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. அவர் வந்து நின்றாலே
அப்படின்ற மாதிரி அவர் பேசுற அந்த டயலாக் டெலிவரி இவ்வளவு விஷயங்கள் அவர் கொண்டு வந்து கண்டிப்பா மக்களை கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தொடர்ந்து அவரோட படங்களும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மகாராஜா படமும் வந்து அதுவும் முக்கியமா இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் ஜெனரேஷன்ல இப்ப இருக்கிற பெண்கள் என்ன மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமைகள் ஃபேஸ் பண்றாங்க, சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணும்போது அது எவ்வளவு மனசை பாதிக்கும். ஒரு அப்பாவை அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, என்ன மாதிரியான ஒரு விஷயம் வேணாலும் அது பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மகாராஜா படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் தான் 4வது பொசிஷன்ல 170 கோடி வசூல் கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்ததா 3வது இடத்துல ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? வேட்டையன் படம் தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னாலே இப்ப வரைக்குமே எப்படிங்க ஒரு டிக்கேடா ஒரு 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 டிக்கேட்ல, அதாவது ஒரு ஒரு ஹீரோ இல்ல ஒரு ஹீரோயின்னாலே இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் தாங்க அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலுமே இவர் தான் அதையும் தாண்டி எத்தனை வருஷமா, அதான் அவரே சொல்லிட்டாரே, நான் வந்து உங்க அப்பாவை விசில் அடிக்க வைப்பேன், உங்க தாத்தாவையும் நான் விசில் அடிக்க வைப்பேன், உன்னையும் நான் விசில் அடிக்க வைப்பேன்ற மாதிரி அனிருத் அவர்களோட இசையில ஒரு படத்துல நமக்கு சொல்லியிருக்காருல, அதை நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆகணும். ஏன்னா அவரு வந்து நின்றாலே, அவரோட படம்னு சொன்னாலே, இப்ப யாருதான் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லைனாலுமே போய் ரெடியா இருக்காங்கல்ல போய் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி தான் நம்ம ரஜினி சாரோட படம் 255 கோடி அந்த வசூல்ல 3வது பிளேஸ்ல இருக்கிற படம் தான் வேட்டையன். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள், மஞ்சு வாரியர் அவர்கள், ராணா, அப்புறம் வந்து பரத் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து என்னன்னா என்கவுண்டர். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த என்கவுண்டர் தேவைதாமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா என்கவுண்டர் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரைட்டான என்கவுண்டர், ரைட்டான ஒரு பர்சனை தான் வந்து இங்க என்கவுண்டர் பண்றாங்களா அப்படின்னு மேஜரா முக்கியமான ஒரு ரோல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு அமிதாப் பச்சன் அவர்கள். பாலிவுட்ல இருந்து அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன் அவர்களும் ரஜினி அவர்களும் என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அவரோட படத்தை இவர் ரீமேக் பண்ணாலும், இவரோட படத்தை அவர் ரீமேக் பண்ணாலும், 2 பேரும் சேர்ந்து லைவா ஒரு படத்துல வந்து நடிக்கும் போது நமக்கு வந்து ஒரு விருந்து மாதிரி தான் அது இருந்தது இல்ல. நான் அப்படிதான் அந்த படத்தை பார்த்தேன். நீங்களும் கண்டிப்பா அந்த படத்தை அப்படிதான் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரஜினி அவர்களுக்குனே ஒரு தனி ஃபேன் பேஸ், ஒரு தனி மாசு, சூப்பர் ஸ்டார் இதெல்லாம் இருக்கும்போது இந்த படம்லாம் என்னமா ஹிட் ஆகாமையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா 255 கோடி வசூலோட 3வது இடத்துல இந்த படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த படத்துலயும் முக்கியமா அவங்க சொன்னப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரா என்ன மாதிரியான ஒரு வன்கொடுமை நடந்ததோ அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற அந்த ஸ்கேம் நம்ம வந்து படிப்புக்கு இந்த ஸ்கேம்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவுதான் விஷயங்கள் நமக்கு எடுத்து சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளும் அறியாம போய் நம்ம மாட்டிக்கிறோம்ல, உஷாரா இருங்க அப்படின்றதுதான் இந்த படங்கள் மூலமா அவங்க சொல்லிட்டு வராங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் வேட்டையன். வேட்டையன்ல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் நான் சொல்லிட்டேன், ஸ்கேம் சொல்லிட்டேன், அப்புறம் வந்து முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லிட்டேன், 255 கோடி வசூலா இருக்குன்னு சொல்லிட்டேன், 3வது பொசிஷன்லயும் இருக்கு. சோ வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படம் 3வது பொசிஷன்ல இருக்கு. அடுத்ததா 2வது பொசிஷன்ல என்ன படம் இருக்கு அப்படின்னா அமரன்ங்க. 330 கோடி ரூபாய் வசூல்ல ஒரு பயோபிக் மூவி. அது இவ்வளோ தூரம் வந்து வசூலாகுமா, விமர்சனம் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் ஒரு டாப் 2ல வந்து நிற்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா முக்கியமாக அது ரீச் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் அவரோட ஒரு ஒரு பயோபிக்கான இந்த மூவி பார்க்கப்பட்டாலுமே ஒரு மேஜரா ஒரு ராணுவத்தரா அவர் இந்த படத்தை நடிச்சிருந்தாலும், அவரோட ஒரு கேரக்டரை மையப்படுத்தி இருந்தாலும், அவரோட ஒய்ஃப் அந்த கதையை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லும் போது, அவங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணும்போது, பீயிங் அ ஒய்ஃப், பீயிங் அ விமன், எனக்கு ஒரு எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும், என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்றாருன்றது கிடையாதுங்க. ஒரு குடும்ப தலைவியா நானும் என்னோட ஆசை, பாசம், என்னோட கஷ்டங்கள், என்னோட வலிகள் எவ்வளவோ இருக்கு, நானும் எவ்வளவோ அதை தியாகம் பண்ணியிருக்கேன், என்னோட குடும்பமா என்னோட குழந்தையும் அதை எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா அப்படின்றத சாய் பல்லவி அவங்களோட எமோஷன்ஸோட அதை ஷேர் பண்ணும்போது அடடா சான்ஸே இல்லைங்க இந்த படம். அந்த படத்தை பார்த்துட்டு வெளில வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது ஒரு சைலன்ஸா, இல்லை வந்து எமோஷ்னலா, இல்லை அழாமையோ, இல்லை எழுந்து நின்று கிளாப் பண்ணாமையோ யாருமே அந்த தியேட்டரை விட்டு வெளில வந்திருக்க மாட்டீங்க. இது எல்லாருமே எனக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புறேன். அதனால தான் 330 கோடி வசூலோட 2வது பொசிஷன்ல அமரன் படம் இருக்கு. சிவகார்த்திகேயன் நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி அவரோட படம் அயலான் இந்த டாப் 10ல 9th பொசிஷன்ல இருந்ததை நம்ம பார்த்துட்டு தான் வந்தோம். இப்போ டாப் 2ல அமரன் வந்து அந்த படம் திருப்பியும் வந்து சிவகார்த்திகேயனோட நடிப்புல 2nd பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயமே இல்லையே. அவர் தான் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் சும்மா அசந்து தள்ளிடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது
அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்திக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அதே மிலிட்ரி கெட்டப்ல அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது, இந்த படத்தை விட அந்த படத்துக்கான அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு கியூட்டான மூமெண்ட், அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு ஒரு மில்லியன் வியூஸ் கொடுத்திருக்கு அப்படின்றத எல்லா இடத்துலயும் அதை போட்டுட்டாங்க. எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் அதை பத்தி தான் ஒரு பேச்சா இருக்கு. சமூக வலைதளங்கள்ல கூட அதுதான் பேசப்பட்ட ஒரு இதுவா இருந்தது. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களும் சாய் பல்லவியும் அவர்களும் அந்த ஷேர் பண்ண அந்த எமோஷன், ஷேர் பண்ண அந்த ஒரு பாண்டிங், நம்ம ராணுவத்துக்காக இந்த ராணுவத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அமரன். அந்த பயோபிக் இவ்வளவு சூப்பரா வசூல் ரீதியா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் நான் சொன்ன மாதிரி கிளாப் தட்டி இருப்போம், அழுது இருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம், எமோஷனா இருப்போம் இல்லையா? முக்கியமா இந்த அமரன் படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் அந்த மியூசிக் டைரக்டரை பத்தி நான் கண்டிப்பா இங்க சொல்லிதாங்க ஆகணும். அந்த ஒரு எமோஷன்ஸும் எப்போ நம்ம இன்னும் கனெக்ட் ஆகும் ஒரு படத்தோட அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த சாங்ஸ், அதுவும் மின்னலே அந்த சாங்கு அது பாடும்போது இப்போ வரைக்கும் எவ்வளோ இடத்துலையும் அந்த சாங் அது எவ்வளோ ஒரு வைபை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லைங்க. எஸ், அதனாலதான் அமரன் இந்த பொசிஷன்ல இருக்கு. அடுத்ததா நம்பர் 1 பொசிஷன்ல, என்னடா எல்லா படமும் சொல்ற, இந்த படத்தை நீ எப்ப சொல்லுவ அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுது. எஸ், நம்பர் 1 படத்துல த கோட், நம்ம விஜய் அவர்கள் நடிச்ச அந்த படம் தான் த கோட் அப்படின்றது தான் நம்பர் 1 இருக்குங்க. ஏன்னா 446 கோடி வசூலா இருக்கு. வெங்கட் பிரபு அவர்கள்னாலே அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜானரு, அப்புறம் ஒரு ஜாலியா இந்த கலாய்க்கிறது, ஒரு கலாட்டா பண்றது, அந்த மாதிரியான ஒரு ஜானர்ல தான் அவர் படம் எடுத்து நம்ம பார்த்திருக்கோம். அதை எல்லாமே வசூல் ரீதியாகவும் இல்ல விமர்சன ரீதியாகவும் எப்போதுமே ஒரு டாப் 10 அந்த ஒரு படத்துல அந்த பொசிஷன்ல அவர் எப்போதுமே கொடுத்துருவாரு. வெங்கட் பிரபு நமக்கு எப்போதுமே கொடுக்குற ஒரு படங்கள் நம்ம ஒரு என்னடா இப்படி ஒரு படம் கொடுத்துருக்காருன்னு ஒரு ஃபீல் பண்ண வச்சதே இல்லை. உண்மையாவே சூப்பரா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும். அதுவும் மட்டும் இல்லாம மைக் மோகன் இவர் ஒரு காலத்துல ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காருங்க, அவரோட படமே அவரோட படங்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா 2 படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா 2 படத்துல வசூல் ரீதியா எந்த படம் அப்படின்றத ஒரு காம்படிஷன் கொடுக்குமா. அவர் ஒரு ஹீரோவா நடிச்ச படம் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த படம் தான் அப்புறம் இன்னும் ஒரு படம் தாங்க லாஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வேற அப்ப சொல்லிட்டாரா. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு. வெங்கட் பிரபு அவர்கள், விஜய் அவர்கள், யுவன் சங்கர் ராஜா அவர்கள், அது மட்டும் இல்லாம நம்ம பழைய 90s ஹீரோஸான நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, ஸ்னேகா, இவன் நம்ம புன்னகை அரசி ஸ்னேகா, அவங்களோட நடிப்பும் அவங்களோட யதார்த்தமான ஒரு ஸ்மைலும் இன்னுமே நம்மள எல்லாரையுமே கவர வச்சிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கவர்ந்த படம் தான் த கோட். 446 கோடி வசூல் ரீதியா சாதனை படைச்சிருக்கு. எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், கடைசி இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். இதுல விஜய் அவர்கள் டியூயல் ரோல் பண்ணியிருக்காரு. நமக்கே தெரியும், ஏஐல ஒரு படத்தை உருவாக்க முடியுமா? இவ்வளோ எங்கா ஒரு படத்தை காட்டுறீங்களே, இதுக்கு எப்படிங்க இதெல்லாம் ஓடுமா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஆல்ரெடி விஜய் நடிச்சது எவ்வளோ டியூயல் ரோல் படம் ஓடலையே, அதுவும் நீங்க ஏயா வேற காட்டுறீங்க, இந்த படத்துல இவ்வளவு எங்கா வேற காட்டுறீங்க, மீசை இல்லாம காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தள்ளி போட்டு நம்பர் 1 பொசிஷன்ல த கோட் இருக்குங்க. 446 கோடி வசூல் சாதனையோட நம்பர் 1 பொசிஷன்ல த கோட் இருக்கு இல்லையா? சோ நீங்க எல்லாரும் இந்த எபிசோட கண்டிப்பா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ விஷ் யூ ஆல் a very happy new year. ஸோ என்னதான் இந்த டாப் 10 சொன்னாலும் டாப் 3ல இருந்த படம் நமக்கு தெரியும். 3ல வேட்டையன் இருந்தது, 2ல அமரன் இருந்தது, நம்பர் 1ல த கோட் இருந்தது. ஸோ இந்த படங்கள்லாம் நம்ம என்ன பார்த்தோம், விமர்சன ரீதியாகவும் முக்கியமா வசூல் ரீதியாகவும் தான் நம்ம இதெல்லாமே பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் பெரிய அளவு பட்ஜெட்ல இருந்த படம், அதனால வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய அளவுல இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனா சிறிய பட்ஜெட் இருந்தாலும் விமர்சனம் ரீதியா சூப்பரா இருந்ததுங்க இந்த படம்லாம். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது போய் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே பேசப்பட்ட படங்கள் தான் லப்பர் பந்து. அது எந்த அளவுக்கு எல்லாம் தினேஷ் அவர்கள் ஆகட்டும் சரி, ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும் சரி, எல்லாருமே அந்த படத்துல ஒரு எமோஷன்ஸை எவ்வளோ கொடுத்து எவ்வளோ ஒரு உணர்ச்சி பொங்க அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ லப்பர் பந்து மாதிரி ஒரு படங்கள்லாம் இன்னும் நிறைய கொடுங்க, நாங்க எல்லாருமே அதை ரசிப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்த ஒரு படம் அது. எல்லாருமே அது பாராட்டப்பட்ட ஒரு படம் லப்பர் பந்து. அடுத்ததா தங்கலான். எல்லா படத்தையும் சொன்னோம், தங்கலான் படத்தை எப்படி நம்ம மிஸ் பண்ண முடியும்?
ஏன்னா தங்கலான் படத்துல விக்ரம் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே தன்னை உருக்கி இல்ல வந்து வெயிட் போட்டு வெயிட் கம்மி பண்ணி கூணா நடிச்சாலும் சரி, கண்ணு இல்லாம நடிக்க சொன்னாலும் சரி, ஓகே எப்படி கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்னு தன்னை மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி, அதான் நான் சொல்லிட்டேனே எல்லா மாதிரியாலும் நடிக்கிற ஒரு கேரக்டர் அவரு. அந்த மாதிரியான ஒரு பர்சன் நடிச்ச படம் தான் தங்கலான்னு. ஸோ அது வந்து அதுவும் திருப்பியும் வந்து பேக் டு த ஃபார்ம், ஒரு ஆதி காலத்துல அந்த ஒரு கோல்டு சுரங்கத்துல எந்த மாதிரியா கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பார்க்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து தங்கலான். ஸோ இதுவும் வந்து வசூல் ரீதியா இல்லைனாலும் விமர்சன ரீதியாகவும் எல்லாராலையுமே வந்து ஈர்க்கப்பட்ட ஒரு படம் தங்கலான். அடுத்ததா வாழை. வாழை மாரி செல்வராஜ் அவரோட படத்தை நம்ம எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஏன்னா யதார்த்தமா எல்லாருமே எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க, இன்னுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்றத அவர் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு ஜானராகவும் அதை காமிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியா வந்து ஒரு விமர்சனங்கள் நடுவில் எவ்வளோ விமர்சனங்கள் இல்லைங்க, நெகட்டிவ் விமர்சனமே கிடையாது. ஏன்னா வாழை வந்து அவ்வளோ பாசிட்டிவாக பார்க்கப்பட்ட ஒரு படம். நம்ம எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து வாழை. அடுத்ததான் விடுதலை. விடுதலை பாகம் 1 பாகம் 2 எப்படி நீ மிஸ் பண்ண அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா நம்ம அதை பார்த்த படம் வந்து வசூல் ரீதியா இதெல்லாம் வந்து விமர்சனம் ரீதியா நல்ல பார்க்கப்பட்ட ஒரு படம். அந்த மாதிரி வந்து வெற்றிமாறன் கொடுத்த படம் தான் வந்து விடுதலை பார்ட் 1, விடுதலை பார்ட் 2. இல்லை முக்கியமாக வெற்றிமாறன் அவர்கள் பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹீரோ கண்டினியூஸாக ஒரு 7 படம் ஹிட், ஒரு ஹீரோயின் இல்லை கண்டினியூஸாக ஒரு ஹிட் கொடுக்கறது ஓகே. ஆனால் எந்த ஒரு டிரெக்டருமே பண்ணாத ஒரு விஷயம் தான் வெற்றிமாறன் பண்ணியிருக்கார். கண்டினியூஸாக 7 ஃபிலிம்ஸ் வித்தவுட் எனி ஃப்ளாப் அவர் கொடுத்த படம் தான் இந்த மாதிரியான இந்த கண்டினியூஸாக 7 படம். அதுவும் கரெக்டாக வந்து கடைசியில் இந்த 7வது படம் வந்து நம்ம பார்த்தது விடுதலை பார்ட் 2. அதுவும் அவர் வந்து ஒரு கம்யூனிசம், ஒரு அரசியல் பேசி எல்லா மக்களும் சமம் அப்படின்ற சொல்ற மாதிரி எவ்வளோ அழகா அந்த படத்தை காமிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னா, அவர் கொடுத்த அந்த 7 படமுமே ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானர், அதை நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் வெற்றிமாறன் கொடுத்த இந்த 7 படங்கள் கண்டினியூஸா ஒரு ஹிட்டான படம். அது கடைசியா வந்த படம் விடுதலை பார்ட் 2. ஸோ இந்த படமும் வந்து வசூல் ரீதியா இல்லைனாலும் விமர்சனம் ரீதியா ரொம்ப அழகா ரொம்ப சூப்பரா நேர்த்தியா இருக்கப்பட்டு எல்லாராலையுமே வந்து பாராட்டப்பட்ட ஒரு படம். கடைசியா கருடன். சூரி அவர்கள் நடிப்புல இந்த கருடன், இந்த படத்துல முக்கியமா சசிகுமார் அவர்கள் ஆகட்டும் சரி, இல்ல வந்து உன்னி முகுந்தன் அவர்கள் நடிச்சிருந்தாலுமே, அதாவது கேரளா ஆக்டர் அவர் நடிச்சிருந்தாலுமே, சூரி அவர்கள் நான் ஸ்டாப்பா பேசின ஒரு டயலாக்குங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்துட்டா தன்னை விட்டு கொடுக்காம இவ்வளவு ஒரு விசுவாசமா தான் இருக்கக்கூடிய அந்த இடத்த என்னமா ஒரு டெலிவரி பண்ணியிருப்பாரு. அந்த டயலாக் டெலிவரி ஆகட்டும் சரி, அவரே வந்து ஒரு காமெடினா உள்ள நுழைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோவா தன்னை பதிய வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம சூரிய அவர்களை வந்து பாராட்டி தான் ஆகணும். சார் கலக்குறீங்க சார், நீங்க வி விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பா இந்த படமும் வந்து வசூல் ரீதியா இல்லைனாலும் விமர்சன ரீதியா எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு படம். இதெல்லாம் இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், 200 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதில் ஹிட்டான படம் வசூல் ரீதி ஆகட்டும் சரி, விமர்சன ரீதி ஆகட்டும் சரி, 18 படங்கள் தான் நல்லா வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் மற்ற படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ஓடல. பாதி படங்கள் வெளில வந்ததாகவும் தெரியல. ஸோ அதில் எவ்வளோ நஷ்டம்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க, 1000 கோடி. ஸோ 1000 கோடி நஷ்டம் அப்படின்றது அது வந்து எவ்வளோ வந்து ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம் இல்லை. முன்னாடிலாம் எல்லா படங்களும் வந்தாலுமே 365 நாள் ஓடுங்க, 4 வாரம்லாம் ஓடும், 5 வாரம்லாம் ஓடும், 1 வருஷம்லாம் ஓடின படங்கள்லாம் இங்கே பார்த்துருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு 4 வாரம் இல்லை 2 வாரம் ஓடினாலே ஓடிடி தளங்களில் வந்துடுது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நடுவில் வந்து 1000 கோடி அது ஒரு பெரிய வந்து ஒரு டிராபேக் தானே. ஸோ வரப்போகிற இந்த வருஷமாவது எல்லா படங்களும் நல்லாவே ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் எல்லாருக்குமே ஒரு நல்ல வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிபிடி மூலமாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அகெயின் வி விஷ் யூ a very happy new year.